கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் சுகபலம் தந்து தேவனை சந்தித்தபடியினால கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு விஷயம் நாம் தலையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்களாக நல்ல ஒரு வல்லவரும் போதுமானமாக இருந்த அப்படினால் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த மனமர்ச்சி நாளின் காலவெளியில் என்னுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களோட பேசும். உடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கட்டும், சுகமளிக்கட்டும் ஐயா, ஆறுதல் படுத்தட்டும் ஐயா, பரிசுத்தப்படுத்தட்டும். எங்களை தேற்றி ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை சிந்தனைகளை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் யோப் சாப்டர் 1 verse 21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Prayer is the key for victory. வெற்றிக்கு ஒரே ஒரு வழி ஜெபம் மட்டுமே என்று சொல்லி வேதத்தில் யோபின் புஸ்தகத்திலிருந்து அவன் எந்தெந்த தோல்விகள் அடைந்து எந்த நிலைமையில காணப்பட்டான், கர்த்தர் அதிலிருந்து அவனை எப்படி மீட்டெடுத்தார் என்று சொல்லி இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்கிற அந்த வார்த்தையுடைய வல்லமையானது அந்த சின்ன ஜெபம் அல்லது அந்த சாதாரண ஜெபம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையும் சந்தோஷத்தையும் மீட்பையும் தந்ததாய் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிற யோபனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவனாய் காணப்பட்டபடியினால நன்மையிலும் தீமையிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்தான். அந்த ஸ்தோத்திரமானது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்துக்கு வாசலாய், சாவியாய், திறவுகோலாய் காணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிற வேளையில எக்காலத்தில் அவரை ஸ்தோத்திரிப்பேன், எப்போதுடைய துதி என்னுடைய வாயில் இருக்குன்னு சொல்லி தாவீது சொல்லுகிற விதமாய் இந்த காலவேளையில நாம் அதை அறிந்து அதை நாம் பயன்படுத்தி பழகி அதை நாம் பிரயாசப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் செய்கிற வேளையில இழந்த எல்லாவற்றையும் யோபு மீட்டு கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியங்களுக்காக எதிர்பார்க்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, இழந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பீயிங் எ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். கிறிஸ்துவர்களாய் வாழ்வதே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமாய் காணப்படுகிறது. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு நல்ல தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து முடிக்கிறது ஒரு பெரிய போராட்டம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு பலனை தந்து அந்த போராட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 5 விதத்துல யோபு பாதிக்கப்பட்டதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இதே நிலைமையில நம்ம அநேகர் காணப்படுகிறார்கள். கர்த்தர் அந்த நிலைமைகளை மாற்ற ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த 5 நிலைமைகளிலிருந்தும் அவன் வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு காரியம் காரணமாக இருந்தது, அவனுடைய இடைவிடாத ஸ்தோத்திரங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல, தீமையினால் சோதிக்கிறவரும் அல்ல என்பதை நம்முடைய இருதயத்தில் எழுதி கொண்டு நாம் ஆண்டவருக்காய் பட்ட பாடுகள், பிரயாசங்கள், முயற்சிகள், நம்முடைய கண்விழிப்பு, நம்முடைய காத்திருப்புகள், நம்முடைய அர்ப்பணிப்புகள் வீணாய் போவதில்லை. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், பதில் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலமாய் இன்னுமாய் நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவை எல்லாவற்றிலும் அவனை விடுவிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது விடுவிப்பார்? அந்த துன்பங்கள் மத்தியில் இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது, துதிக்கும் போது, ஆண்டவரை கனப்படுத்தும் போது, நன்மை தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், வாழ்வு காலத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு உண்மையாய் காணப்படுகிற வேளையில எப்படிப்பட்ட வெள்ளங்கள் வந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி நம்மை திரும்ப புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம், புக் ஆஃப் யோப் சாப்டர் 1 verse 15 to 17. இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது முதலாவது யோபுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு செய்கிற ஒரு காரியங்கள் ஆத்மாவில் ஒரு சோர்வை உண்டாக்குகிறான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
யோபு 1 அதிகாரம் 15 17 வாசிக்கும் போது 14 ஒரு ஆண் அவரிடத்தில் வந்து எருதுகள் உழுகும் போது கழுதைகள் அவைகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் பாபிலோனியர்கள் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவன் இப்படி பேசி கொண்டிருக்கல. அதுக்கப்புறம் ஒருத்தன் வரான். ஸோ யோபுக்கு இருந்த மொத்த வேலையாட்கள் ஒரு 4 பேர் தான் மிச்சமானாங்க. வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். வானத்திலிருந்து அக்னி வந்து ஆடு மாடுகளையும் வேலையாட்களையும் பட்சித்து போட்டது. மிருக ஜீவன்கள் எல்லாமே அவனை விட்டு அகன்று போனது, கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த நிலைமைகளில் யோபு விசுவாசத்தில் அல்லது பொறுமையில் உதாரணத்துக்கு இருந்த அந்த யோபுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வை பிசாசு அந்த இடத்துல அனுப்புகிறதை பார்க்குறோம். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்மாவில் சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துருக்கிறோம். செல்வங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் விட்டு போயிட்டு மனைவி பிள்ளைங்க மாத்திரம் இருக்கிறாங்க. அவன் இதுவரைக்கும் சம்பாதித்த கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் யோபு பெரியவனாக இருந்தான். அவள் அந்த அளவுக்கு தேவனவை ஆஸ்வதித்தார். பல ஆயிரங்கள் ஒட்டகங்கள் மாடுகள் கழுதைகள் உடையவனாக இருந்த செல்வ சீமானாக இருந்த யோபுடைய வாழ்க்கையிலே ஒரே நாளிலே அவனுடைய செல்வங்கள் அவனை விட்டு போயிட்டது. இன்னைக்கு எப்படி உலகத்தில் பார்க்கும்போது யுத்தத்தில் பூகம்பத்தில் ஒரே நாளில் அவருடைய சொத்துக்கள் அவருடைய உடைமைகளை இழந்து நடுத்தரில் நிற்கிறதை போல யோபு அந்த நாட்டில் காணப்படுகிறதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சில நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வழிகளாய் வருகிற வேளையில் யோபு செய்த ஒரே ஒரு காரியம் வேதத்தில் நம்ம வாசித்தது போல அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஓயாமல் செலுத்தி கொண்டே இருந்தான். பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போயிடாதபடி எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு அவன் ஓடி போவான். எதிர்த்து நிற்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் சத்துருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம். சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் அது வரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாங்கள் நெருக்கடியாக இருக்கிறோம், ஒரு நாட்களில் கர்த்தர்களை ஆஸ்வதித்தார் உயர்த்தினார் என்று சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது எந்தெந்த காரியங்களை இழந்தார்களோ அத்தனையும் ஆண்டவர் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டான். ஆபிரகாம் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டான். லோத் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் அதுக்கு முன்னதாக அநேக உதாரணங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையிலையும் அவன் எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள கிருபை செய்ததற்கான காரணம் அவன் ஸ்தோத்திரிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரத்தில் நம்முடைய சொத்துக்களோ உடைமைகளோ வலுக்கட்டாயமாக பறிக்கப்படுகிறது. நமக்கு சுதந்திரம் இல்லை. நம்முடைய நன்மைகள், நமக்கு வர வேண்டிய காரியங்கள் பிசாசு இந்த உலகத்தில் நம்ம விட்டு அகற்றும் போது நம் சோர்ந்து போகாமல் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கும்போது இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் ஆண்டவர் நமக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். முதலாவது சொன்னது போல கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a spiritual warfare. ஒரு நல்ல உத்தமனா தேவ பிள்ளையா வாழ்வதே ஒரு பெரிய போராட்டம். அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னா, எப்பொழுதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஆத்மாவில் வேதனை அல்லது சோர்வை ஆண்டவர் இங்க யோபுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதைத் தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசிக்கும் போது யோபின் 1 அதிகாரம் 18 19 வசனம், புக் ஆஃப் யோப் சாப்டர் 1 verse 18 and 19. இவன் இப்படி பேசிக்கொண்டே இருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திலும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளும் அழிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். 4 பக்கமும் காத்தடிக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படிதான் 4 பக்கமே நெருக்கப்படுகிறோம், வழி அடைக்கப்படுகிறது. நான் எந்த பக்கம் போனாலும் நமக்கு திறப்பில்லை, ஆசீர்வாதம் இல்லை,
எல்லா பக்கமும் வேதனைகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், செலவுக்கு மேலே செலவு, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம். முதல்ல ஆத்மாவில் ஒரு வேதனையை உண்டாக்குறான். அப்போ யோபு நினச்சிருப்பாரு, சரி வேலைக்காரர்கள் இறந்து போனார்கள், செல்வங்கள் எல்லாம் போயிடுச்சு, சரி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அடுத்தது ஆவியே கலங்க பண்ணுகிற ஒரு ஒரு சம்பவங்கள் நடக்கிறது. ஒரே நேரத்தில் யோபனுடைய 10 பிள்ளைகள் அவருடைய வீட்டில் திராட்சரசம் குடித்து அவர்கள் அப்படியே மகிழ்ச்சியாக காணப்படுகிற வேளையில வனாத்திலிருந்து வந்த பெருங்காற்று 4 மூலைகளையும் அடித்து அந்த வீடு அவர் மேலே விழுந்து அவர்கள் இறந்து போனார்கள். குற்றுயிராக கொலையராக கிடந்தாங்கன்னா பரவாயில்ல, எப்படியாவது காப்பாற்றிடலாம். ஒரே நேரத்தில் 10 பிள்ளைகள் இறந்து போனார்கள். தனிமையாய் கைவிடப்படுகிறான். அந்த சூழ்நிலை அவனை கதிகலங்க வைக்கிறது. ஆவியில கலங்கி லாசரு மரித்த போது ஆண்டவர் ஆவியில கலங்கினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசு கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல்ல நம்முடைய ஆத்மா, நம்முடைய இருதயத்துல சில வேதனைகளையும் கவலைகளையும் கொடுப்பான். அதையும் மீறி நம்ம ஸ்தோத்திர பண்டிகை இருக்கும்போது ஆவியே நமக்கு கலங்குகிற விதத்துல நம்முடைய ஆத்மா நங்கூரம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசமே ஆணி வேறே அசையத்தக்க விதத்துல போராட்டங்கள் வருகிற வேளையில ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நடக்காது வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுகிற வார்த்தையின்படி அவன் அமைதலாய் கர்த்தருடைய பாதத்தில் ஸ்தோத்திரிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த படகு அலைகளினால் அடிபட்டு கப்பல் உடையத்தக்க கவிழத்தக்க நிலைமைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில முன்னேறி செல்லக்கூடாதபடி பிசாசு வைக்கிற முதல் காரியங்கள், நம்முடைய செல்வத்தை அவன் தொடுகிறவனாய் காணப்படுகிறான். 2வது, சரி செல்வமெல்லாம் போனாலும் ஆண்டவரை பின்பற்றலான்னு சொல்லி அவன் யோசிக்கிற வேளையில அவனுடைய குடும்பத்தை அவன் அப்படியாய் தொடுகிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் சில நேரத்தில் நம்ம விட்டு போகிற மாதிரி காணப்பட்டாலும் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆசீர்வாதம் வரும் போகும். ஆனால் ஆண்டவர் போயிட்டாருன்னா வரமாட்டார். ஆண்டவரை இருக்க நான் விடமாட்டேன்னு சொல்லி யோபு உறுதியாக இருந்தது போல தன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான்னு சொல்லி அவனை குறித்து சாட்சி பார்க்கிறோம். அந்த உறுதி நமக்குள்ள காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக நம்மை திட்டமிட்டிருக்கிறார் என்று அறிந்து கொள்வோமாக. யோபை வணங்குற ஆண்டவர் தான் நம்ம வணங்குறோம். யோபை போல நம்மளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவனை போல நம்மளும் தேவனுடைய பாதத்தில் நன்றி உள்ளவர்களாய் காணப்படும் போது, ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, இழந்த எல்லாவற்றையும், இழந்த மகிமை, சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், கனம், புகழ் எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி தந்து ஒரு நித்தியமான சமாதானத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா பிள்ளைகளும் இறந்து போறாங்க. இதை ஒருத்தர் சொல்லும் போது ஒரு யோபுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும். அமைதலாய் சகித்து கடைசியில் அந்த வார்த்தையை சொல்றான். எல்லா டிசாஸ்டர், எல்லா வேதனைகள் வந்து வாதைகள் வந்து முடிஞ்ச பிறகு 21ஆம் வசனத்தை சொல்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்துக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை தாங்க பலன் தாங்க, இதை தாங்க பலன் தாங்க என்று சொல்லி இதை தாங்குவதற்கு இந்த பாரங்களை நான் அப்படியாய் ஏற்றுக்கொண்டு அதன் மத்தியில் நம்மை துதிப்பதற்கு எனக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லி அவன் துதித்து கொண்டே ஜெபித்து கொண்டே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகவே கூடாது. எத்தனை கஷ்டமான நிலைமைகள் தொடர்ந்து வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறபடி அந்த நேரத்தில் நம்ம செலுத்துகிற எந்த காணிக்கையை விட பிரதான ஒரு காரியங்கள் ஆண்டவருக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது பார்க்குறான். அப்போ சாத்தான் சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, சரி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்தாச்சு, இனி அவனை தொடும் போது தான், அவன் சரீரத்தில் பலவீனப்படும் போது தான் உம்மை மறுதளிப்பான் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, சரி அவன் ஜீவனை மாத்திரம் நீ விட்டுவிடு, உன் கையில் யோபுவை தருகிறேன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சாப்டர் 2 verse 7 and 8, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்கள், பெரிய 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 கட்டி மாறி.
8ஆம் வசனத்துல அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை நெருங்க 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 ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வந்தாலும் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆண்டவர் அதை மாற்ற போதுமானவர் என்பதை அறிந்து கொள்வோமாக. எப்படியாவது ஆண்டவருடைய விசுவாசத்திலிருந்து வழிவிலக செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு அநேக தந்திரங்களை கையாண்டிருந்தாலும் ஆண்டவர் யோபின் மேல நம்பிக்கை உடையவராய் காணப்பட்டது போல நாம் ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப அவன் விசுவாசத்தை விட்டுவிடுவான் என்று சொல்லி பிசாசு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவனை சோதித்துப்பார் என்று சொல்லி சத்துருவுக்கு அனுமதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை புடமிட விரும்புகிறார். தம்முடைய தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உபத்திரத்தின் மத்தியில் இருந்தாலும் நம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். எப்ப நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம்னா அந்த மத்தியில நம்ம ஜெபித்து ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்குவதை நம்மளால உணர முடியும். ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய தேற்றுதலும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதை நம்மளால நன்றாக உணர முடியும். அவ்வளோ காரியங்களை தாங்கி அவன் கடைசியில கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொல்கிற அளவுக்கு அவன் நம்பிக்கை ஸ்திரப்பட்டதற்கு காரணம் ஆண்டவருடைய நம்பிக்கையை பலப்படுத்தினார். எந்த அளவுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதித்து கொண்டே இருக்கிறோமோ, தேவன் அந்த அளவுக்கு நம்மை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமான்கள் தைரியம் உள்ளவர்கள் சொல்லி நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அந்த தைரியத்தை சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் நீதிமான்கள். எந்த காரியம் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தையும் கிருபையும் தேவன் நமக்கு தந்து முடிவிலே ஆண்டவர் நீதிமான்களை மகிமைப்படுத்துகிறார் என்பதை மறந்து போட வேண்டாம். அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், பிறகு மகிமைப்படுத்துவார். இந்த நீதிமான்கள் ஆன பிறகு வருகிற பாடுகளை சகித்து அமைதலாய் காத்திருக்கும் போது ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது அந்த மகிமை உலகமெல்லாம் அறியத்தக்க விதத்துல, யோபுடைய வியாதி எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா யோபுடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாய் எல்லாருக்கும் தெரிகிற விதத்துல ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இன்னைக்கு நம்முடைய சிறுமை, நம்முடைய பிரச்சனையை பார்த்து நம்ம சில நேரத்துல என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு என் கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு, உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு என்னுடைய மகிமை விழுந்தது, நிந்தைக்குள்ளா இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மைதான். பிசாசு எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறானோ அதை விட அதிகமாகவே ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்பொழுது நம்முடைய அவமானங்கள், நம்முடைய நிந்தைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு போகும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ முதல்ல ஆத்மாவில் இதயத்தில் சோபம் உண்டாக்குறான், பிறகு ஆவியை கலங்கடிக்கிற காரியங்களை உண்டாக்குறான். யோபுக்கு இருந்த எதிர்காலமே அவருடைய பிள்ளைகளும் மரித்து போனார். மூன்றாவது, யோபை கொல்ல கர்த்தர் பிசாசு திட்டமிடுகிறான். கொடிய பருக்கள், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் சொல்றான், என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன். உச்சந்தாள் முதல் உள்ளங்கரை வரைக்கும்னா, உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் அப்படின்னா, கண்கள்ல, முகத்துல எல்லா பகுதியில கொடிய பருக்கள், வியாதிகள், புண்கள் மாறி. ஆனா அவன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதை அவன் நிறுத்தவில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. அப்படின்னா என்ன? பிரச்சனைகளுக்கும் ஆண்டவருடைய அன்பிற்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி யோபு நிரூபிக்கிறார். பவுல் அதுதான் சொல்றார். நிர்வாணமோ, பசியோ, நாசமோசமோ, பஞ்சமோ, பட்டினியோ இவை எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவர் உள்ள இருக்கிறார். இந்த நிலைமையில நம் கடந்து வந்து ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்டிப்பான வரம் வேண்டும் என்று சொல்லி எலியாவிட்ட கேட்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டிருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால நிரப்ப விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 7-8 வசனங்கள்ல சரீரத்துல வேதனை, 9ஆம் வசனத்துல சோர்வின் மத்தியில் அவமானம். ஒரு பக்கம் இந்த மாதிரி இழப்புகள், இன்னொரு பக்கம் அவமானங்கள். யோபுடைய மனைவி சொல்றாங்க 9ஆம் வசனத்துல, ஜோப் சாப்டர் 2:9, யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்.
தேவனை தூஷியம் என்று சொன்னா கூட பரவாயில்ல, அதோடு அவர் நிறுத்திக்கல, ஜீவனை விட்டுவிடும். உங்களை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது, சீக்கிரம் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு பாரமா இருக்காதீங்கன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கும்போது யோபுடைய இதயம் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது நாம் பார்த்தது போல யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவருடைய அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் மறுத்து விட்டால் நலமா இருக்கும் சொல்லுகிற வார்த்தை கேட்கும் போதும் அவன் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஆண்டவருக்குள்ள ஸ்திரமாய் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள், அவமானங்கள், ஏளனங்கள், நிந்தைகள் வரும்போது நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் சார்ந்திருக்கிற வேளையில துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிற வார்த்தையின்படி நம்முடைய எல்லா வெட்கத்துக்கு இரட்டத்தனையான பலனை கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு பிறகு ஆண்டவர் நிலைமையை மாற்றினார். யோபுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள், கர்த்தரை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம மேல ஒரு சித்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால சத்துரு எப்படியாவது நம்மை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிற வேளையில நம்ம தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி கர்த்தரிடத்துல தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியாக அவர் வசனத்தை வாசிக்கும் போது 11ஆம் வசனத்துல யோபுடைய 3 சிநேகிதனாகிய 3 பேர் அவரை வந்து பார்க்கிறார்கள். பார்க்கிற வேளையில அந்த அவமானங்களுடைய வாழ்க்கையில தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் மனைவி பேசிட்டு விட்டுட்டா, அதுக்கப்புறம் அவமானங்கள் தொடர்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்படியாவது முடிவு வர நிற்கக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினாலும் முடிவு புரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுகிறபடி விசுவாசத்துல தொடர்ந்து நிலை நிற்க அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு அதில் தொடர்ந்து ஆண்டவரே போராட்டம் வேண்டான்னு சொல்றதை விட போராட்டத்தில் நாங்கள் நிலைநிற்க கிருபை தருவீராகன்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறார். ஜோப் சாப்டர் 2:11, யோபு 2:11 யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனாகிய எலிபாசும், சூகியனாகிய பில்தாதும், நாகமாத்தியனாகிய சோபாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காய் பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். வரும்போது ஆலோசனை சொல்றபடியா வந்தாங்க. ஆனால் அவங்க ஆலோசனை சொன்ன மாதிரி தெரியல, தேற்றின மாதிரி தெரியல, இன்னும் காயப்படுத்தி துன்பப்படுத்தினதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உற்றார் உறவினர் நண்பர்கள் இனஜன பந்துகள் கூட நமக்கு விரோதமாய் புரிந்து கொள்ளாத நிலைமையில காணப்படுகிற வேளையில நாம் தொடர்ந்து ஆண்டவரை அண்டிக் கொள்ள கர்த்தர் நமக்கு பலம் தர வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. யோபை பலப்படுத்தின தேவன் உங்களை என்னை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியங்களுடைய முடிவு நம்ம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இவையெல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த சூழ்நிலைகளில் பாவம் செய்யாதபடி அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறவனாய் இருந்தபடினால அங்கலாய்ப்புல சில வார்த்தைகளை சொல்றான், ஆனா பாவம் செய்யவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இவனுடைய முடிவு இப்படிப்பட்டா இருந்தபடினால இதனுடைய பலனை நம்ம பார்க்கும்போது யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 42:10 பார்ட் பியில் நம்ம பார்க்கும்போது யோபுக்கு கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையான கர்த்தர் அவனுக்கு தந்தொழினார். பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்தான். பரிந்து பேசுகிற ஒரு ஊழியர்களை அவன் செய்தான். பாடுகள் மத்தியில அதுடைய பலனானது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு தந்தொழினார் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்றது. கர்த்தர் அவனுக்கு தந்தொழினார். தானாய் நடைபெறவில்லை, கர்த்தரே யோபை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் நிச்சயமாய் அவருக்காய் பாடுபடுகிறவர் நாம்கள் ஒரு நாள் ஆளுகை செய்வோம் பாக்கியவான்கள் சொல்கிறபடி இந்த நாட்களில் கிறிஸ்துவுக்காய் பாடுபடுகிறவர்கள் பனை மரத்தை போல செழித்திருப்பார்கள். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடு இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய வழி அது அல்ல. கர்த்தருடைய வழியில நடக்கும்போது ஆகிலும் தேவபக்தியா நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். ஆனா அதனுடைய முடிவு அல்லது பலன் ஒரு மிகுந்த மகிழ்ச்சிக்கு நேராய் நடத்தும் என்பதை அறிந்து கொள்வோமாக.
கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. Prayer is the key for victory. ஜெபம் என்பது ஆண்டவரே வெற்றிக்கான திறவுகோலாக இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையும் நாங்கள் அதை விட்டு விடாதபடி, தொலைத்து விடாதபடி, வைத்து விடாதபடி அதை நாங்கள் பற்றி கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் த ஆண்டவரே பேட்டில் ஃபேர். ஆண்டவரே யுத்த களமாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்கிறது அதை யுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்காக வைராக்கியமாய் சாட்சியாய் வாழும்போது இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வந்தாலும் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார், முடிவில் கனப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் வாசித்தது போல இந்த நாட்களில் இந்த நெருக்கமான உலகத்தில் சூழ்நிலையில் நாங்கள் தேவனுக்கென்று இன்னும் தைரியமாய் வைராக்கியமாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.